இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இந்த ஆக்சியல் லைஃப் ஸ்டைலு முக்கியமானது போக, உணவு முறைகள் போக, ஹார்மோன்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பேராதைராய்டு தைராய்டு கழுத்தில் உள்ள தைராய்டு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தைராய்டு சுரப்பியிலிருந்து வந்து தைராய்டு பக்கத்தில் வந்து அதில் பேராதைராய்டு அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பியிலிருந்து வரது அந்த பேராதார்மோன் ஹார்மோன். அப்புறம் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கிறது. இந்த ஸ்டீராய்டு நம்ம சில நேரங்கள் மாத்திரைகளாம் உட்கொள்ளுவோம். அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் அது போன்று இருக்கவங்க. ஸோ இந்த 2 ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்போட உருகுற தன்மை ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி எலும்பை வந்து உருக வைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாத்திரைகள் இந்த ஹார்மோன்கள் அதிகமாக உடம்பில் சுரக்கும் பொழுதோ இல்லை நம்ம வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுதோ இது வந்து அந்த எலும்பு உருக்கிற தன்மையை அதிகப்படுத்தி ஆஸ்டியோபொரோசிஸை உருவாக்கும். ஆஸ்டியோபொரோசிஸை தடுக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம உடம்புல நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து அந்த வந்து சினைப்பையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன். இது வந்து மாதவிடாய் காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உடம்பில் குறையிறதுனால அந்த நோய் வந்து எலும்புகள் புதுசாக உருவாகிற தன்மை, எலும்புகள் அரிக்கிற தன்மையை தடுக்கும் இது. அப்போ அது குறைகிறப்ப எலும்புகள் வந்து அரிப்புகள் அதிகமாகி போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபொரோசிஸ், அதாவது வயதானவர்களுக்கு மெயினாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் வரும். அது வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து புதுசாக எலும்பு உருவாக்குது, வயதானதுனால குறைகிறது ஆண்களுக்கு. அப்போ வந்து அதனால் ஆஸ்டியோபொரோசிஸ் வரும். இந்த கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனும் க்ரோத் ஹார்மோன், விட்டமின் டி, இந்த 3 ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டியும் கிட்டத்தட்ட ஒரு ஹார்மோன் மாதிரி வேலை செய்யும். இந்த 3 ஹார்மோனும் அந்த உடம்பில் வந்து எலும்புகளை அரிக்கிற தன்மையை குறைத்து எலும்புகளை புதுசாக உருவாக்கும். ஸோ இந்த 5 ஹார்மோன்களும் எலும்பை நல்லா வளர செய்யும், எலும்பு அரிப்பதை தடுக்கும். ஸோ இந்த ஹார்மோன்களை எப்பப்போலாம் குறையுதோ அப்பப்போலாம் வந்து எலும்புகள் வந்து இந்த அரிக்க ஆரம்பித்து விட்டு ஆஸ்டியோபொரோசிஸ் வரும். ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் ஸ்டீராய்ட்ஸ் வந்து அதிகமாகும் பொழுது இதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட், போனோட புதுசாக எலும்பு ஃபார்ம் ஆகிறத தடுக்கிறது. அதனால் வந்து எலும்புருக்கி நோய் வருகிறது. ஸோ ஆஸ்டியோபொரோசிஸ் வருது. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள உணவு முறைகள் விட ஹார்மோன்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்கள்னாலையும் சில நேரங்கள் வந்து இந்த ஆஸ்டியோபொரோசிஸ் மெயினாக நடக்கிறது. பலர்களுக்கு போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபொரோசிஸ் அது மெயினாக வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் குறைகிறதுனால மெயினாக வருது.